ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சங்கீதம் 100வது அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்லப்பட்டபடி, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. From the book of Psalm chapter 100 verses 4 and 5. Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful unto him and bless his name, for the Lord is good, his mercy is everlasting and his truth endureth to all generations. ஆமென். இந்த நாளிலும் நம்ம இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நமக்கும் நம் குடும்பத்திற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை ஆமென் நம்ம இம்மட்டும் தாங்கி நம்ம ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த நாளை, இந்த ஓய்வு நாளை காண நமக்கு கிருபை தந்த தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அவர் வழி நடத்துவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, ஆராதனையோட ஒவ்வொரு பகுதிகளில் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையிலே ஆண்டவரே அப்பா நீங்கள் அசைவாடி உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்க, உங்களுடைய அம்மை நாங்கள் கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க ஆராதிக்க நீங்கள் ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு தடையாய் ஆராதிக்க விடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஜெயத்தை கட்டளிடுங்க. உங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் பாடி துதித்து உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனான நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இணைந்து எங்களோட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனிலைன்னு உற்சாகமாக எங்களோட கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில்லை. பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவன்
தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன், மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன், மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சீலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. என் நேசரே
ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே, எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர், நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர், வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர், என் வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர், நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில், கர்த்தர் கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும், என் கர்த்தர் கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும், என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, கர்த்தர் எனக்குள் வாழ்வதால் கலங்கிட தேவையில்லை, கர்த்தர் எனக்குள் வாழ்கின்றார், கலங்கிட தேவையில்லை, இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும், இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும், என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர், நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன்,
என் வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. சேர்ந்து நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, சேர்ந்து நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கர்த்தர் எனக்குள் வாழ்கின்றார், கலங்கிட தேவையில்லை. கர்த்தர் எனக்குள் வாழ்கின்றார், கலங்கிட தேவையில்லை. இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். எனது சார்பில் கர்த்தர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பா? எனது சார்பில் கர்த்தர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பா? மகனையே தந்தீரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. மகனையே தந்தீரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்தையும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். தெரிந்து கொண்டவும் மகனான் குற்றம் சாட்ட யாரிகளும். தெரிந்து கொண்டவும் மகனான்
குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். கிறிஸ்து எனக்காய் மரித்தாரே, எனக்காய் மீண்டும் உயிர்த்தாரே. கிறிஸ்து எனக்காய் மரித்தாரே, எனக்காய் மீண்டும் உயிர்த்தாரே. பரலோகத்தில் தினம் எனக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கின்றார். பரலோகத்தில் தினம் எனக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கின்றார். வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, அன்பு கொண்ட என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கொண்ட என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். கிறிஸ்துவின் சாயலாய் உருமாற முன்குறித்தீரே பிறக்கும் முன்னே. கிறிஸ்துவின் சாயலாய் உருமாற முன்குறித்தாரே பிறக்கும் முன்னே. சகலமும் நன்மைக்கே, நன்மைக்கே ரூபாய் நடத்தி செல்வார். சகலமும் நன்மைக்கே, நன்மைக்கே இதுவாய் நடத்தி செல்வார். வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து சொல்ல முடியுமா? அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி, வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்பா கிட்ட சொல்ல முடியும்? தெரிந்து கொண்ட உங்க மகன் நான், குற்றம் சாட்ட யார் இயலும்? ஆமென். உங்களையும் என்னையும் இன்னைக்கு நீதிமானாய் மாற்றி, உங்களையும் என்னையும் பாதுகாத்து இன்னைக்கு அவருடைய சபையில் நிறுத்தி நம்மை ஆராதிக்க வைத்து இருக்காரே, அந்த சுத்த கிருபை. ஆமென். அது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த கிருபைய கரங்களை உயர்த்தி கொண்டாடுவோமாம். தெரிந்து கொண்டவும் மகன் நான், குற்றம் சாட்ட யார் இயலும்? சபையா தெரிந்து கொண்டவும் மகன் நான், குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி, வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம்
நல்லிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. சபையா, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. Lord, we completely surrender ourselves into your hands. Lead us, guide us. Thank you for being with us this far, and continue to, Lord, bless us and our worship. We surrender ourselves into your name. Amen. இந்த நாளில் தேவனுடைய ரகசியம் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசுவதிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். We are very happy today to discuss with you about the secrets of the Lord. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். The Lord safeguarded us all through the past days. இந்த புதிய வாரத்திலே புதிய கிருபைகளை நமக்கு தருவார். And the Lord will give us new grace in this new week. இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வோமாக. So on these days that we are under lockdown, we will sit in the presence of the Lord and we will learn about the secrets of the Lord. தேவனுடைய ரகசியம் என்பது மகா பெரியது. The secret of the Lord is magnificent. அது சாதாரணமானது அல்ல. It is nothing that is ordinary. அது எல்லாருக்கும் வெளிப்பட்டு விடாது. And it is not open or it is not unboxed to everyone. அந்த தேவனுடைய ரகசியத்தை குறித்து தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். And that today we are going to learn about the mystery and the secret of the Lord. சங்கீதம் 25:14 இப்படி சொல்லுகிறது. From the book of Psalm chapter 25 verses 14 tells so. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். The secret of the Lord is with them that fear him, and he will show them his covenant. வேத புத்தகம் முழுவதும் கர்த்தருடைய ரகசியங்கள் அடங்கினதாக விளங்குகிறது. The secret of the Lord is being recorded in the whole of the Bible, and the Bible stands as an instance to it. தேவனுடைய ஞானமே ஒரு பெரிய ரகசியம். The knowledge of the Lord itself is a great mystery and is a great secret. ஒருவன் பிறருக்கு தன் காரியம் தெரியக்கூடாது என்று மறைத்து வைப்பது ரகசியம். When a person hides something so that the other person would not find it, then we call it a secret. நாம் ஏடிஎம் நம்பர் வைத்திருக்கிறோம். We all have a ATM card. அந்த ஏடிஎம்க்கு என்று ஒரு பின் இருக்கிறது. And we are being given a secret pin code. அதை ரகசியமாய் நாம் பாதுகாக்கிறோம். And we do not disclose it to everyone. அதேபோல மெயில் மற்ற காரியங்களுக்கு என்று நாம் சில பாஸ்வேர்ட் வைத்திருக்கிறோம், அதையும் நாம் பத்திரமாக பாதுகாக்கிறோம். And for all of the social accounts we do have passwords and we have secured them with ourselves. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ரகசியங்களின் உக்கரானக்காரனாக பவுல் இருந்தான். In New Testament, Paul stands as a steward in holding and keeping the secret of the Lord. 1 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற போது, From the book of 1 Corinthians chapter 4 verses 1, எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் உக்கரானக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரானக்காரனும் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். let a man so account of us as of the ministers of Christ and stewards the ministries of God. கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலின் பொறுப்பில் அத்தனை ரகசியங்களையும் ஒப்புவித்திருந்தார். All the secrets and mysteries of the Lord were kept safe under Paul. ஆகவேதான் அவருடைய நிருபங்கள் எல்லாம் அத்தனை ஆழம் உள்ளதாகவும் அத்தனை விசேஷம் உள்ளதாகவும் விளங்குகிறது. And that is why all the books, all the letters that were written by Paul has so much depth, has so much knowledge, has so much in accordance in it. சாதாரண மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாத தேவ ஞானம் அதிலே பொதிந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். It is not something that is very easy for a normal person to understand. It is very complex that it has so much deep meaning to it that only people who are under Christ can understand them. தேவ ரகசியங்களின் உக்கரானக்காரன் என்பது எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். The steward of the mysteries of the God, how wonderful does the sentence sound to be. அதை நான் உங்களுக்கு தெளிவாக
அழகாக விளக்கி சொல்ல விரும்புகிறேன். So we would love to, beautifully elaborate on this topic. உக்கிரானக்காரன் என்றால் பொறுப்புள்ளவன் என்ற அர்த்தம். So what does this steward means? He means a person who is responsible. இரண்டாவது உக்கிரானக்காரன் என்றால் உண்மை உள்ளவன் என்ற அர்த்தம். And on the next hand, a steward is a person who is faithful. உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது மிக மிக அவசியம். So a steward must be found faithful, and that seems to gain a vital importance here. ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். Here the Lord makes a mention to his disciples, telling that if you are faithful in the things that you have now, then I will make you masters of many. மூன்றாவது இந்த உக்கிரானக்காரன் என்றால் யார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். We would love to explain on who the steward is. உக்கிரானக்காரன் என்றால் நம்பிக்கைக்குரியவன். So the steward is a person who is trustworthy. உக்கிரானக்காரன் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக காணப்பட வேண்டும். And he should be worthy of the trust. இந்த உக்கிரானக்காரன் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் அவன் உத்தரவாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும். And he stands as a mediator between the Lord and man. உக்கிரானக்காரனாய் ஒருத்தன் விளங்க வேண்டும் என்றால், if a person must be displayed, must has to show himself as a steward, then அந்த உக்கிரானக்காரன் that steward தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். he should have a connection between the people of God and God himself. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அப்படி உண்மை உள்ளவன் என்று எண்ணினபடினாலே அவனை ஒரு உக்கிரானக்காரனாக ஏற்படுத்தினார். Just because the Lord found Apostle Paul to be faithful, the Lord made him the steward of the mysteries of God. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இன்னொரு உக்கிரானக்காரனை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We would love to introduce another steward from the New Testament. அவன்தான் அப்போஸ்தலனாகிய யோவான். And he is Apostle John. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் பல ரகசியங்களை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். So the Lord had a will to disclose all the secrets and mysteries of the Lord to John in the book of Revelations. யோவான் தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையெல்லாம் அவன் தொகுத்து எழுதுகிறான். And here Apostle John, he records all that he hears and all that he sees in the book of Revelation. அந்த யோவானுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சில நேரங்களில் சிலவற்றை எழுதாதபடிக்கு மறைத்து பாதுகாக்கவும் முத்திரையிடவும் கட்டளையிடுகிறார். And also that when the Lord teaches John so many things, he also makes a mention of few things to not be recorded, not to be written down. வேதத்திலே பலவிதமான ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are so many secrets and mysteries that are being recorded and that are being as an instance in the Bible. அந்த ரகசியங்களில் சிலவற்றை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். So today we are going to meditate on some of the mysteries and some of the secrets of the Lord today. முதலாவது ரகசியம் என்ன? So what is the first secret? பரலோக ராஜ்யத்தை பற்றிய ரகசியம். It is the secret about the kingdom of heaven. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிற போது, turn your attention towards the book of Matthew chapter 13 verses 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். He answered and said unto them, because it is given unto you to know the mysteries of the kingdom of heaven, but to them it is not given. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Luke chapter 8 verses 10, அங்கே சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யங்களின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். and he said, unto you it is given to know the mysteries of the kingdom of God, but to others in parables, that seeing they might not see and hearing they might not understand. இங்கு இயேசு கிறிஸ்து இதற்கு மேலே உள்ள பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், if you turn your attention to the previous verse, ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமானங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். here the parable of a sower is being mentioned. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். A person, he prepares to sow seeds. அவன் விதையை கொண்டு போய் வழியருகே விதைத்தான். He went and he planted the seeds in the vineyard. கற்பாறையின் மேல் விதைத்தான். And also he planted them on the rock. பிறகு முட்கள் உள்ள இடத்திலே விதைத்தான். And then he throws them on the thorn.
பிறகு நல்ல நிலத்திலே விதைத்தான். And then he brings the seed to the good land. இப்படி என்று அவர் ஓமையாகவே अनेक காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். In this way so many things, so many secrets of the Lord are being disclosed in the form of parables. அப்பொழுதுதான் சீசர்கள் ஆண்டவரே இப்படி நீர் ஓமைகளாக பேசுகிறீரே இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்கிறார்கள். And that is when the disciples raise a question by asking him, Lord, you've been making a statement in parables, how do we understand them? இப்பொழுது ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:10 சீசர்களுக்கு இப்படி சொல்லுகிறார். And now the Lord from the book of Luke chapter 8 verses 10 he tells to his disciples, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. And he said unto you, it is given to know the mysteries of the kingdom of God, but to others in parables, they seeing they may not see, and hearing they may not understand. சொல்லிவிட்டு 11வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். And saying this in the 11th verse, the Lord makes mention, இந்த ஓமையின் கருத்தாவது, and now the parable is this. அப்படி என்று அதை ஒவ்வொன்றாக ஆண்டவர் விளக்க ஆரம்பிக்கிறார். So telling all this, the Lord starts to explain this to his disciples. இரண்டாவது ரகசியம் என்னவென்றால், So what is the second secret of the Lord? இஸ்ரவேலின் கடினமானது மனதை பற்றிய ரகசியம். It is about the mystery of the stiffness of Israelites. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். When it is being written from the book of Romans 11 chapter 25, 11வது அதிகாரம் 25வது வசனம். from the book of Romans chapter 11 verses 25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களிலே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். For I would not, brethren, that ye should be ignorant of this mystery, lest ye should be wise in your own conceits, that blindness is part is being happened to Israelites until the fullness of the Gentiles be come in. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக, புறஜாதியர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த நாட்களிலே இஸ்ரவேலருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். Here Apostle Paul says that just to bring you and me under the love of Christ, the heart of the Israelites have been made stiff. இஸ்ரவேல் மனம் திரும்ப போகிற ஒரு காலம் வருகிறது. There are days where the Israelites are going to repent. இந்த இஸ்ரவேலர்கள், These Israelites, ஒரு ஏழை மரியாளுக்கும் ஏழை யோசேப்புக்கும் பிறந்த மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுவை இரட்சகராக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. they were not being able to identify, or they were not able to accept Jesus as a savior just because he was born to poor Joseph and Mary in a cow shed. இன்னும் அவர்கள் ராஜாதி ராஜாவாய் வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். And also still they have been expecting the Lord to come as a king. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. And there is no discussion on it. அவர் சீக்கிரத்திலே ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். Soon the Lord is going to come as a king. அப்பொழுது எல்லாரையும் அவர் கூட்டி சேர்ப்பார். Then he will bring together all the people who were scattered. மூன்றாவது ரகசியம் என்னவென்றால், தேவ ஞானத்தை பற்றிய ரகசியம். What is the next secret? It is about the knowledge of the Lord. 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிற போது, Turn your attention towards the book of 1 Corinthians chapter 2 verses 7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம். But we speak the wisdom of God in a mystery, even the hidden wisdom which God ordained before the world unto your glory. நிறைய காரியங்கள் ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு மாத்திரம் வெளிச்சம். There are so many mysteries, so many secrets that have been hidden and that are only known, that are only to be accessible only by the Lord. நாம் கற்றுக்கொண்டிருப்பது கையளவுதான். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளாதது, நாம் அறிந்து கொள்ளாத ரகசியங்கள் தேவனுடைய பார்வையில கடல் அளவாய் இருக்கிறது. The things that we learned are very handful, and the things that we have to learn are so much in the world. நான்காவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியத்தை பாருங்கள். And moving on to the next secret, 1 கொரிந்தியரின் புத்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். from the book of 1 Corinthians chapter 14 verses 2. ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும்
அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். For he that speaketh in an unknown tongue speaketh not unto men, but unto God, for no man understandeth him. Howbeit in the spirit he speaketh mysteries. அந்நிய பாஷையிலே பேசுகிற ரகசியம். It is a secret of talking in tongues. அந்நிய பாஷை பேசுவது ஒருவேளை மற்றவர்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம். And when we talk in tongues, the people nearby they cannot understand it. ஆனால் நாம் பேசுகிற பாஷையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். But the language that you and I converse is being understood by the Lord God. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். A person who speaks in tongues speaks secret with the Lord. எனக்கு தெரிந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு சகோதரி எனக்கு தெரியும். And pastor knows a woman from Roman Catholic. அவங்களுடைய பேர் எலிசபெத். And she's been named as Elizabeth. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. And she came into the love of Christ. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே போய் கர்த்தரை ஆராதிக்க துதிக்க அவர்கள் தொடங்கினார்கள். She started to go to a church and she started to give praise and glory to the name of the Lord. அவருடைய கணவரோ ஒரு ராணுவத்தில் பணிபுரிகிறவர். And her husband was working in military. அவர் ரட்சிக்கப்படாதவர். And he was not into the love of Christ. நன்கு குடிக்க கூடியவர். He was a drunken one. இந்த சகோதரி ஜெபிப்பதோ தேவனோடு நெருங்கி இருப்பதோ அவருக்கு பிடிக்காது. And this man doesn't want his wife to pray or to go to church. ஒரு நாள் அவர் விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். Once that he had a holiday and that he came back to his house. விடுமுறைக்கு வந்தவர் வெளியே போனார். And he went out of the house. அவர் வர தாமதமாகும் என்று சொல்லி இந்த சகோதரி என்ன செய்தார்கள் என்றால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஜெபித்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தார்கள். So she thought that her husband would be late, so she closed the doors and she was speaking in tongues. வெளியிலே போன அந்த சகோதரன் நல்லா குடித்து விட்டு மனைவி மேலே ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியோடு வந்தார். And this man who went out, he was well drunk and he came back in order to pick up a fight with his wife. அவருடைய நண்பர்கள் சிலர் சொன்னார்கள் இவர் சபைக்கு போறா அங்க போய் அந்நிய பாஷை அதெல்லாம் பேசுறா ஒரு பெந்தகோஸ்தேக்காரங்களோட ஐக்கியமா இருக்காங்கன்னு நிறைய பேர் இவரை தூண்டி விட்டார்கள். And few of his friends manipulated him by telling him that your wife is going to church, she's praying and she's doing all the activities that are in the church. இப்பொழுது அவர் கோபத்தோடு வருகிறார். And now that this man comes in wrath. இந்த சகோதரி இப்பொழுது தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து வேதத்தை திறந்து வைத்து முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. And now that this lady, she's been opening the Bible, she's kneeling down and she's praying to her Lord God. இதை பார்த்த உடனே அந்த சகோதரனுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. Looking at this, the husband was not able to hold back his anger. அவளை இப்படியே அடித்து கொன்று விட வேண்டும் என்று சொல்லி மிகவும் சீற்றத்தோடு வருகிறார். He was very much in anger that he wanted to beat her very badly. அப்பொழுது அந்த சகோதரி தெளிவாக அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. And that this woman, she's speaking in tongues and she's praying. அது என்ன பாஷை என்றால், so what was the language? இவர் ராணுவத்திலே வேலை செய்யும்போது இமாலய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசிகள் பேசக்கூடிய வெளி உலகத்துக்கு அறியாத ஒரு பாஷை. And it was a language that was spoken in the region of Himalaya, where the tribal people used to use this language to communicate with each other. இப்பொழுது அவர் சிலுவை பாடு மரணங்களையும் மகனே நான் உனக்காக மரித்தேனே உனக்காக ஜீவனை தந்தேனே நீ இப்படி இருக்கிறாயே என்று அவர் சிலுவை பாடு மரணங்களையும் பின்பு சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து இவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க. This woman, she's keep on speaking in tongues and she's praying while the husband is getting about the news that the Lord was the Lord he was died on the cross just for you. The Lord came for you. Oh son, you must not be like this. These are the news that have been conveyed through this prayer to the husband. இதை கேட்ட அந்த துஷ்ட மனிதனுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போனது. And this man, he was totally astonished of not knowing what is happening. என் மனைவிக்கு தமிழை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. That he was thinking, my wife doesn't know any other language other than Tamil. இது எனக்கு நன்றாக தெரியும். And this is well known by me. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய ஒரு ஆதி மக்கள் பேசக்கூடிய ஒரு பாஷையை அவள் பேசுகிறாளே. But now that she is talking, she's conversing in the language where the tribal people used to communicate among them. இதுலயும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை பற்றி பேசுகிறாள். And in that specifically she talks about the crucifixion of Christ. என்னுடைய அந்தரங்க பாவங்களை குறித்து அவள் சொல்லுகிறாள். And she also highlights about the sins that has been committed. இதை கேட்டபோது அவனுக்கு ஆச்சரியமாய் போனது. Looking at all this, the husband was totally taken aback. அடிக்க வந்தவன் அந்த சகோதரிக்கு பக்கத்திலே முழங்கால் போட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். The man who wanted to
beat her very badly now kneels down by her, started to weep. அந்த சகோதரி மெதுவாக தன் கண்ணை திறந்து பார்த்தாங்க. And now that the woman, she slowly opens her eyes. அவன் பக்கத்துல இருக்கிறான். This husband is nearby. ஆனாலும் இவங்களுக்கு பயம், எங்கே கண்ணை திறந்தால் இவன் அடித்து விடுவானோ என்று. But the woman was scared, if I open the eyes, this man will beat me. தொடர்ந்து அவர்கள் அதே பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். She started to converse in tongues continually. கொஞ்ச நேரத்திலே அவன் அழுது புலம்பி கதறி உருள ஆரம்பித்து விட்டான். And as time went, he started to cry, weep. He started to converse and he started to cry. தன் பாவங்களை சொல்லி சொல்லி கதற ஆரம்பித்தான். Then he started to confess his sins. அவனை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். And the Lord filled him with his Holy Ghost. நடந்தது என்ன? What happened? சில வாரங்கள் சில மாதங்களுக்குள்ளே அவன் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக மாறி அவன் கர்த்தருக்குள்ளே வந்து விட்டான். As days went, as months passed by, the Lord made him a believer. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். A person who converses in tongues, he speaks a secret to the Lord. நாம் பேசுகிற ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். Do not forget, every language that comes out of your mouth has a meaning to it. தொடர்ந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறதை விட்டுவிடாமல் இருங்கள். Do not give up on tongues. Start to pray in tongues. நான் பல மணி நேரம் அந்நிய பாஷையை பேசுகிறதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன். So pastor has made, this is a habit of talking in tongues for us together. அப்படி அந்நிய பாஷையில பேசும்போது எனக்குள்ளே ஒரு விதமான அக்கினி உருவாகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். Whenever he converses in tongues, he is being able to witness something kind of fire inside him. அடுத்து பவுல் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். And next here Apostle Paul, tells a secret. அது எத்தனாவது ரகசியம் தெரியுமா? So what kind of a secret it is? அது ஐந்தாவது ரகசியம். It is the fifth secret. அது என்ன ரகசியம்? So what it is? வருகையை பற்றிய ரகசியம். It is the secret about the coming of Christ. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனம். Turn your attention towards the book of 1 Corinthians chapter 15 verses 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show a mystery, we shall not all sleep, but we shall all be changed. இது ஒரு பெரிய மகா பெரிய ரகசியம். And this is the greatest mystery. ஆண்டவருடைய வருகை குறித்து இன்று நம்புவதற்கு ஆட்கள் இல்லை. Today people do not believe on the coming of Christ. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், But here Apostle Paul, he makes a mention. இது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். He tells this is a mystery. ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். That the coming of the Lord is gonna be very soon. கடைசி எக்காலம் தொனிக்க போகிறது. The last trumpet is gonna be blown. நாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். So we are going to disappear in seconds and in minutes. நான் இரண்டாம் வருகையை பற்றி பேசவில்லை. We are not talking about the second coming. நான் ரகசிய வருகை பற்றி பேசுகிறேன். We are talking about the secret coming of the Lord. நான் ரகசிய வருகையை விசுவாசிக்கிறவன். We are the people who believe in the secret coming of Christ. ரகசிய வருகை என்பது சீக்கிரத்தில் இருக்கிறது. So the secret coming of Christ is very soon. இதைதான் பவுல் சொல்லுகிறார், கண்ணிமைக்கும் பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். This is what apostle says, that we all will disappear in seconds. இது ஒரு ரகசியம். And this is a mystery. எப்படி ஒரு கூட்டில் இருக்கிற ஒரு பறவைக்கு ரெக்கை முளைக்கிறதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு தோத்திரம் ஆவிக்குரிய ரெக்கை முளைக்கும். So like how a bird, it emerges out of the nest by, spreading out his wing. This is how it has been happen. This is how it happens. ரெக்கை முளைக்கினா ஒரு தவறா நீங்க நினைச்சிராதீங்க. Just because we said you will have wings, it doesn't mean so. பாஸ்டர் எல்லாருக்கும் ரெக்கை முளைக்குன்னு சொல்லிட்டாருன்னு அப்படி நினைக்காதீங்க. It is not to be taken in a literal meaning. நீங்களும் நானும் பறந்து செல்வோம். That you and I will fly high to the Christ. அதற்காக தான் இப்படி ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்தேன். That is why this instance has been used. ரெக்கை முளைக்குன்னு சொல்லிட்டு யாரும் நீங்க கைக்கு பின்னாடி எனக்கு ரெக்கை முளைச்சிருக்கான்னு தடவிலாம் பார்க்காதீங்க. So it is not to be taken as a literal one. அடுத்தது தேவனுடைய ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Moving on to the next secret, a mystery of the Lord. ஆறாவது என்னவென்றால், on the sixth hand, தேவ சித்தத்தை அறியும் ரகசியம். it is the secret about learning the will of God. இதை தான் நாம் அடிக்கடி என்ன செய்து விடுவோம், கோட்டை விட்டு விடுவோம். And on many times we miss on this. நாம் ஏமாந்து விடுவோம். And we are being cheated on this. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 9-10 வசனத்திலே இப்படி எழுதுகிறார். When Apostle Paul, when he writes to Ephesians in chapter 1 verses 9 and 10, he tells so. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். Having made known unto us the mystery of his will according to his good pleasure which he had purposed in himself. பாருங்க, இதுதான் தேவ சித்தத்தை அறியும் ரகசியம். This is the secret about learning the will of God. பாருங்க, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். This was known by Apostle Paul. இந்த ரகசியம் பெரியது. And this secret seems to be a great one. இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். So the Lord has helped us to learn about the secret and mystery. நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். We would like to highlight ஏழாவது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். moving on to the next secret. அது என்ன ரகசியம் தெரியுங்களா? So what secret it is? சபையை பற்றிய ரகசியம். It is a secret about the church. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 32வது வசனம். Turn your Bible towards the book of Ephesians chapter 5 verses 32. இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், When Apostle Paul tells you இந்த ரகசியம் பெரியது, this is a great mystery, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். but I speak concerning Christ and the church. கிறிஸ்துவையும் சபையையும் பிரிக்க முடியாது. And you can never separate Christ and church as they are inseparable. சபைக்கு தலை கிறிஸ்து. And the Lord seems to be the head of the church. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தலையை கிள்ளி விட்டால் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? So we put forth the question to you, if you take away the head, can a person live? சபைக்கு தலை கிறிஸ்து. And the Lord seemed to be the head of the church. இந்த ரகசியம் பெரியது. And this is a great mystery. சபையையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. And you can never separate church and God as these both are inseparable. ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். The coming of Christ is going to be very soon. அந்த மணவாளன் கிறிஸ்து சபையாகிய கன்னிகையை அழைத்து கொண்டு போக வருகிறார். The bride, that is Jesus Christ, is coming back to take his groom, that is the church. இந்த சபை என்பது மிக மிக முக்கியம். Here church seems to be very very important. இந்த சபையை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளில் தெளிவாக பேச விரும்புகிறேன். We would love to discuss on church as a main topic some other day. இந்த சபை அவருடைய சொந்த சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. This is the church that the Lord earned by his own blood. பழைய ஏற்பாட்டில் யூதர்களுடைய ஜெபாலயம் இருந்தது. In the Old Testament there were synagogues where the Jews went and prayed. அதற்கு பெயர் சினேகாப். And it has been called the synagogues. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் சபை பெற்றெடுக்கப்பட்டது. But in New Testament after Christ's crucifixion we are being, it has been given birth as a இந்த church. சபைக்கு சொந்தக்காரர் அவர். So he is the owner of the church. அதனால தான் நல்ல சமாரியன் கதையிலே அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். That is why it has been mentioned here in the story of Good Samaritan. ஒருவன் குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்தான். One was beaten badly and was left. அவனுக்கு ரசத்தை அவனுடைய காயங்களிலே வார்த்து, And in order to bind him wounds, அவனுடைய சொந்த வாகனத்திலே அவனை ஏற்றி, and he was taken in his own vehicle, அவனை கொண்டு போய் ஒரு சத்திரக்காரன் கையிலே பொறுப்பாக கொடுத்து, and he was left in a motel, 2 பணத்தை அவன் கையிலே கொடுத்து, and gave him 2 pennies, இதை செலவழி, and he gave them to spend for him. இவனுக்காக இதற்கு மேலே நீ செலவழித்தாலும் If you spend for this person even more than this, நான் திரும்ப வரும்போது அதையெல்லாம் உனக்கு தருவேன். he tells that when I come back I will give you. இந்த நல்ல சமாரியன் ஓமானத்திலே In the parable of this Good Samaritan, குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த அவனுக்கு for the person who was beaten badly and was left on the road, காயம் கட்டி all his wounds were binded. அப்படியே நடுத்தெருவிலே போட்டு விட்டு போகவில்லை. He did not put him in the place nearby. அவரை கொண்டு போய் ஒரு சத்திரத்திலே சேர்த்தார். He was taken to a hospital. சத்திரம் என்பது தேவனுடைய சபைக்கு சொல்லலாம். And here it has been mentioned it has been compared to the church of God. இந்த 2 பணம் என்பது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு ஓமானமாக சொல்லலாம். And these 2 coins can be a meaning to meaning Old Testament and the New Testament. அந்த சத்திரத்தில் இருக்கிற சத்திரக்காரனை அந்த சபையினுடைய மேய்ப்பனுக்கு ஒப்பிடலாம். And here you can have the doctor to be compared to the pastor in the church. எத்தனை ஊழியங்கள் இருந்தாலும் அத்தனை ஊழியங்களும் சபையை சார்ந்தே இருக்கிறது. No matter how many
ministries, how many diversities we have in ministry, we all come under one roof, that is church. சபையினுடைய பக்தி விருத்திக்காகவே அத்தனை ஊழியங்களையும் கர்த்தர் உருவாக்கி The இருக்கிறார். Lord created all this ministry for the upbringing of the church. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, Dear brother and dear sister listening to this, உன்னுடைய ஐக்கியம் சபையோடு சரியாக இருக்க வேண்டும். your fellowship should be strong and should be faithful in the church. சீக்கிரத்திலே கர்த்தர் சபையாகிய கன்னிகையை எடுத்துக்கொள்ள வருகிறார். Soon the Lord is coming to take away the bride, that is the church. சபை என்பது உனக்கு ஒரு பாதுகாப்பின் பேழை. And church is a place for you to be safe under this roof. உன்னுடைய மேய்ப்பன் உனக்கு ஒரு உத்தரவாதி. And your pastor seems to be your guardian. ஒருவேளை அவருக்கு பெரிய அளவிலே எதையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். Maybe your pastor is not such a great wonderful person who fabricates things. ஆனால் அவருக்கு கொடுத்த கிருபை, அவருக்கு கொடுத்த தாளந்திலே அவர் உண்மையாய் இருக்கிறார். But he stands faithful and true in all the talents and in the calling that the Lord has given him. அவரை குறைத்து மதிப்பிடாதே. Never underestimate him. அந்த ஊழியக்காரரை போல இல்லை, இந்த ஊழியக்காரரை போல இல்லை, இந்த ஊழியத்தை போல இல்லை, இப்படி எல்லாம் சொல்லாதே. Never compare him with other ministries or other pastors. உன் ஊழியக்காரனுக்கு நீ அடங்கி இரு. Stay under your pastor. அந்த ஊழியக்காரன் உனக்கு ஒரு உக்கிரானக்காரன். And this man of God stands as a steward to you. அவன் உண்மை உள்ளவன். He is faithful. அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறபடியினால தான் உன் ஆத்துமாவை அவன் கையில கொண்டு போய் கர்த்தர் ஒப்படைத்திருக்கிறார். Just because he is faithful, the Lord has brought your soul and he has given your soul to him. இந்த லாக்டவுன் நாட்களில் நாம் பல காரியங்களை பார்க்கிறோம். In this lockdown period, we are given a chance to witness so many different things. இது உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவும். These things will be, will help, for you to grow in your spiritual life. ஆனால் சபையோடு உன்னுடைய ஐக்கியம் மிக மிக முக்கியம். But the fellowship that you have with your church seems to be very, very important. உன் ஊழியரோடு உன்னுடைய ஐக்கிய உறவு முக்கியம். The relationship that you have with your pastor and his family seems to be very important. நீ சபையை புறக்கணித்தால் கர்த்தர் உன்னை புறக்கணித்து விடுவார். If you give up on the church, then I tell you, then the Lord himself will give upon you. காரணம் என்னவென்றால், Why? The reason? இந்த சபையை சம்பாதிப்பதற்காக அவர் கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கிறார். Because he had to go through so many pains just to earn this church. அதனால தான் பவுல் சொல்லும்போது இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். That is why when Apostle Paul says, he tells, this is a great mystery. அடுத்த ஒரு ரகசியத்தை, எட்டாவது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Moving on to the next secret of the Lord. அது 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். From the book of 2 Thessalonians chapter 2 verses 7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. For the mystery of iniquity doth already work, only he who now letteth will let until he be taken out of the இங்கு way. பவுல் அக்கிரமத்தின் ரகசியம் என்கிற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். Here Apostle Paul talks about the secret of iniquity. இன்றும் உலகத்திலே பல அந்திக்கிறிஸ்து ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Even today as we speak, there are so many spirits of the Antichrist that have been walking in the world. ஆனால் அந்த அக்கிரமக்காரனாலே முழுமையாய் கிரியை செய்ய முடியவில்லை. But that wicked person has not been able to perform his action in full force. அந்த அக்கிரமக்காரனாலே முழுமையாய் கிரியை செய்ய முடியவில்லை. Because he's not been able to work in full swing. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? So why? What is the reason? பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். Because the Holy Ghost, he stands in between and he is stopping him. ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது, When the church is being taken in the secret coming, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை விட்டு எடுபட்டு போவார். then the Lord will be taken away. He will, the Holy Ghost will be taken from the earth. அதற்கு பிறகு இந்த அக்கிரமக்காரன் பயங்கரமாக இந்த உலகத்திலே கிரியை செய்வான். And after this wicked one will perform his action in full swing on the world. அதுதான் 7 வருட உபத்திரவ காலம். That is why we call the 7 years of troublesome. 3 வருடம் உபத்திரவ காலம், 3 வருடம் மகா உபத்திரவ காலம். That is 3 years of troublesome and 3 years of great troublesome years. இந்த உபத்திரவ காலத்துக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் இந்த ரகசியத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். So if you have to escape these days, then you must know the mystery of the Lord. அடுத்தது 9வது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Moving on to the next secret of the Lord.
அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். From the book of 1 தீமோத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். From the book of 1 Timothy chapter 3 verses 9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Holding the mystery of the faith in a pure consciousness. விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டுமா? So we must hold the mystery of faith in a pure consciousness. காரணம் என்ன தெரியுங்களா? So why? விசுவாச துரோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். Because these are the days where our faith are to be tested. இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். So this is a greater subject. இதை நான் சுருக்கமாய் பேசி விளங்க வைக்க முடியாது. So we cannot explain this in a short form. கடைசி காலத்திலே விசுவாச துரோகம் ஏற்படும். In the last days there will be people who betray on faith. அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். That many will give up on their faith. அவர்களை விசுவாசத்திலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கு நூதனமான உபதேசங்கள், கள்ள போதனைகள் எல்லாம் ஏற்படும். In order to slide them away from faith, there will be so many fake and there will be so many wrong doctrines that are brought. பகட்டான ஆடம்பரமான காரியங்கள் அவர்கள் கண்முன்னே காட்டப்படும். So many things that are that are ornamental, that are being bombasted, will be brought before their eyes. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து நிற்போமாக. we shall hold on to our faith. அடுத்து விசுவாசத்தினுடைய ரகசியம் என்ன? So what is the next mystery that we have? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற போது, Turn your attention towards the book of Genesis chapter 6 verses 9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். These are the generations of Noah. Noah was just man and perfect in his generations. கர்த்தர் நீதிமானாகிய நோவாவுக்கு வரப்போகிற உலகத்தின் அழிவை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். And Noah, he was just in the presence of the Lord, so the Lord disclosed of all the destruction that is to come forth. நோவாவை கொண்டு வரப்போகிற ஜல பிரளயத்திற்கு தப்பும்படி ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தும்படி சொன்னார். And he also told him about the destruction that is to come forth, so he asked him to prepare a boat. அவனும் அப்படியே செய்தான். And he did so. அதன் விளைவாக அவனுடைய தோத்திரம் மனைவி, அவனுடைய 3 மகன்கள், மருமக்கள், தோத்திரம் நோவாவும் தோத்திரம் பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார்கள். As a result, his wife, his sons-in-law, his daughter-in-law, everyone was saved and they went into the ark. நான்காவது அவருடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்படும் என்றால், On the next hand, to whom is this mystery being disclosed? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். His to the people who fear the Lord, the mystery of the Lord has been disclosed. இதைதான் சங்கீதம் 25:14 வாசிக்கிறோம். This is what we find from the book of Psalm chapter 25 verses 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. The secret of the Lord is with them that fear him. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. That for the people who fear him, that is the secret of the Lord. Praise the Lord. Hallelujah. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். If you fear the Lord, then you will be able to understand the secret of the Lord. Amen. Amen. லோத்து கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். Lot was a person who feared the Lord. அவன் இருக்கிற இடம் சரியில்லை. But the place where he was not right. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்தவன். But he was a person who feared the Lord. அவனை விடுவிக்க கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். The Lord sent his angels in order to deliver him. அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னார். So the Lord disclosed everything to Lot. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால், if you are the people who fear the Lord, வரும் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். the Lord will disclose all the mysteries that are to come forth. உங்களுக்கு எதையும் அவர் மறைத்து வைக்க மாட்டார். He will never have any secrets between you and him. அடுத்தது ஆண்டவர் ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார் என்றால், On the next hand, to whom is this mystery is being disclosed? ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். On the next hand, to the people who pray, the secret and mysteries to be disclosed. இதைதான் எரேமியா 33:3 வாசிக்கிறோம். This is what we find from the book of Jeremiah chapter 33 verses 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call unto me and I will answer thee and shew thee great and mighty things which thou knowest not. பாருங்க, இதனுடைய இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning of this verse? என்னை நோக்கி நீ கூப்பிடு, Call unto me அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து and I will answer thee நீ அறியாததும் and show thee great உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். And show thee the great and mighty things which thou knowest not. இதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning of it? உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். The things that you knew are handful. உனக்கு தெரியாத ரகசியங்கள் அநேகம் இருக்கிறது. There are so many mysteries that you don't know that are very, that many. அந்த ரகசியங்கள் எல்லாம் நீ என் சமூகத்துல வந்து காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது அதை நான் வெளிப்படுத்துவேன். But when you come and wait in my presence, I will disclose every secret and mystery that are to be told. அது உன் மனைவியை குறித்த ரகசியமா இருக்கலாம். It can be the secret of your wife. அது உங்க பிள்ளைகளை குறித்த ரகசியமா It இருக்கலாம். can be the mystery of your children. அல்லது உங்க கணவனை குறித்த ரகசியமா Or இருக்கலாம். it can be the secret of your husband. அல்லது உங்க எதிர்காலத்தை குறித்த ரகசியமா இருக்கலாம். Or it can be the secret of your future. உங்க சபையை குறித்த ரகசியமாய் கூட அது இருக்கலாம். Or it can be the secret of your church. எதையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். No matter what it is, the Lord will show you. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65:24 வாசித்து பாருங்கள். From the book of Isaiah chapter 65 verses 24. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். And it shall come to pass that before they call, I will answer, and while they are yet speaking, I will hear. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். And it shall come to pass that before they call, I will answer, and while they are yet speaking, I will hear. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். We have a Lord who listens to our prayer. இன்னைக்கு அநேகர் ஐயோ என்ன நடக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. Today many are troubled on what is going to happen in the future or what is going to happen next. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பாருங்கள். Come into the presence of the Lord. ஆண்டவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு சொல்லுவார். The Lord will guide you in the path that you should walk in. உன்னை அருமையாய் நடத்துவார். He will, beautifully guide you. உனக்கு செய்யாம வர கர்த்தர் யாருக்கு செய்ய போகிறார்? Without, doing all of this to you, to whom will he perform all this? உன் பிரச்சனை அது உன் பிரச்சனைன்னு நினைக்கிற. You think the burden that you carry is yours to carry. உங்க பிரச்சனையா நீங்க நினைக்காதீங்க. Do not think your burden, your problem is yours. உங்க பிரச்சனை அது கர்த்தருடைய பிரச்சனைன்னு நினைங்க. Consider your burden and problem as a burden and problem of the Lord. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். He will take care of everything. நீங்க அவருடைய சமூகத்துக்கு வராததான் குறை. And what is lacking here is you do not come to the presence of the Lord. ஆறாவது கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவார் தெரியுமா? So next the mystery has been disclosed. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:21 வாசித்து பாருங்கள். From the book of Luke chapter 10 verses 21. பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank thee, O Father, Lord of heaven and earth, and thou that hast hid these things from the wise and prudent and hast revealed them unto babies, even so fathers for seemed good in thy sight. இப்படிப்பட்ட இந்த ரகசியத்தின் வெளிப்பாடு நமக்கு யாருக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால், so such beautiful mystery and secret has been disclosed to who? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை தருவார். It has been disclosed to the people who are humble. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். No matter how far we grow in our spiritual life, we must be humble. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு குழந்தையை போல காணப்பட வேண்டும். You should be like a baby in the presence of the Lord. ஆனால் இன்று அநேகர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த அந்த ஒரு அருமையான அந்த அனுபவத்தை இழந்து விடுகிறார்கள். Today many people, they miss on the experience that they have on their first day into the spiritual life. ஆண்டவருடைய சமூகத்திலே குழந்தையை போல அவர்கள் இருந்ததை மறந்து விடுகிறார்கள். They just forget the days that they were like babies in the presence of the Lord. நாம் வளர வேண்டும். We should grow. நாம் வளர வேண்டும். We should grow. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஒரு குழந்தையை போலவே இருக்க வேண்டும். But we should seem to be like babies in his presence. ஆனால் உலகத்திற்கு நாம் பாம்பை போல வினயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But we should be cunning like snake to the world. அதனால தான் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் புறாவை போல நீங்கள் கபடற்றவர்களாகவும் நீங்கள் பாம்பை போல வினயம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொன்னார். That is why the Lord says you must be like a dove and like a snake that is cunning. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்கணும். When we come into the presence of the Lord, we must be open-hearted like a dove. ஆனால் உலகத்துக்கு முன்னே நாம் பாம்பை போல நாம் வினயம் உள்ளவர்களாய் இருக்கணும். But to the world we must be cunning like a snake. இன்னைக்கு அநேகர் தலைகீழாக மாற்றிக் கொள்கிறார்கள். But today
this is being, reciprocated. இதனால ஆரம்பத்திலே நிறைய வெளிப்பாடுகளை பெற்ற சிலர் இன்னைக்கு வெளிப்பாடே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. This is the reason that many people lack on their vision now. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, Dear people, dear brother and dear sister listening to this, உன்னை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். the Lord loves you more. உன் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். He loves your family more. உன்னை நம்பி கொடுத்த சபையை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். He loves the church that you are in more. நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா. Come into the presence of the நீ Lord ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உன்னை ஊற்றி விடு. and pour yourself into his presence. ஒரு புறாவை போல மாறி விடு. And transform like a dove. எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். The Lord will disclose all his mysteries. உனக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. There is nothing that is to be hidden to you. ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். Because he is the Lord who discloses the mystery and the secret. ஆண்டவர் ரகசியங்களை சொல்லுகிறவர். He is the one who discloses the mysteries. இதைதான் சங்கீதம் 25:14 வாசித்தோம். This is what we found from the book of Psalm chapter 25 verses 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. The secret of the Lord is with them that fear him. கர்த்தருக்கு பயந்தவரிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. So for the people who fear him, that is the secret of the Lord. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு தெய்வமே, our loving Savior, ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே, the one who discloses your mysteries to us, எங்களுக்கு நீர் ஆண்டவரே தேவனுடைய ஞானமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். we thank you for being the knowledge of God to us. உம்முடைய ஞானமே உலகத்தில் சிறந்தது. Your knowledge seems to be the more important thing in the world. எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிற அந்த ஞானம் உம்முடைய ஞானம். And it is your knowledge that discloses all the mysteries that are in the world. எந்தெந்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீர். Lord, the secrets that we have to know, Lord, disclose them to us. அதற்கேற்ற கிருபைகளையும் எங்களுக்கு தருவீர். And give us the grace. இன்னைக்கு முழு உலகத்திலும் நடக்கிற சம்பவிக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது, When we look into all the things that have been happening in the world, நாங்கள் மிகவும் ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Lord, it has been mandatory that we must act clever. இந்த காரியங்களின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Lord, help us to understand this. நாங்கள் ஞானமாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. Let us be mindful, let us be prudent and clever in your presence. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். We humble ourselves in your presence and we pray. முழு உலகத்தையும் குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் எங்கள் கோவை மாவட்டத்தையும் மேட்டுப்பாளையத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிறோம். Lord, we particularly pray for India, the state, the country that we are in and the place that we are in. மேட்டுப்பாளையத்திலே கூடி வருகிற திருச்சபை ஆண்டவரே, அந்த திருச்சபை மக்களை உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். Lord, we pray for our people that are in Mettupalayam into your presence. மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless each and every people that are in Comfort AG. எங்கள் பட்டணத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless our place. முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா திருச்சபை ஊழியர்கள் விசுவாசிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இரத்த கோட்டைக்குள் மறைக்கிறோம். Lord, we bring them under your protection and bless each and every pastors and their ministries and their families that are in the world. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. Let your blessing come and stay on each and every people who have joined us this far and are listening to this. அவர்களை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவீராக. Lord, bless them. அவர்கள் பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வார்களாக. Let them understand the mysteries of the heaven. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். And Lord, meet the needs of everyone. யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், If people are listening to this and they are ill, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அவர்கள் சுகமடைவார்களாக. let them be healed while they hear the sermon. கர்த்தருடைய ஆணிப்படிந்த கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி தூக்கி எடுப்பதாக. Let your miraculous hand come upon them and heal them. அவருடைய வாழ்க்கையில இனி இந்த பிரச்சனை வராமல் இருப்பதாக. And let this problem never come back in their lives. யாராயிலும் கடன் பிரச்சனையோடு இருந்தால் அவர்களை கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் மாற்றிவிடும். Lord, deliver each and every people from their அவருடைய debts தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தியும். and meet their needs. தொடர்ந்து உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves into your loving hand. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Your name alone be glorified. இயேசுவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, In the name of the Lord we pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநைக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. இம்மட்டுமாக இந்த யூடியூப்பின் வாயிலாக எங்களோடு கர்த்தருடைய ரகசியத்தை கேட்டு அறிந்து கொண்ட நீங்கள் இந்த ரகசியத்திலே நீங்கள் வளரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். So we congratulate you for joining us this far and to know about the mysteries of the Lord. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you and your family. தொடர்ந்து இந்த மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியங்களுக்காகவும் ஊழியர் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி வேண்டுகிறேன். Continue to pray for the ministry and the pastor's family that is in Metupalayam. God bless you. God bless you. Thank you.